ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோட்டத்தில் நாங்கள் தேங்காய் அறுவடை பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எத்தனை தேங்காய் அறுவடை பண்ணோம், எத்தனை விற்றோம், அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் தோட்டத்தில் மொத்தமாக 22 தென்னை மரம் இருக்குது. நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தேங்காய் அறுவடை பண்ணுவோம். நாங்கள் மரம் ஏறவரை வர வச்சு தேங்காய் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மரம் ஏறவர் ஒரு மரத்துக்கு 30 ரூபா அப்படின்னு சொல்லி 20 தென்னை மரம் ஏற வச்சோம். 20 தென்னை மரத்துக்கு மொத்தமாக 600 ரூபா வாங்கினாங்க. இது எங்கள் ஊரில் மட்டும் 30 ரூபா வாங்கினாங்க ஒரு மரம் ஏறத்துக்கு. அப்படியே ஒரு ஊரில் அந்த ப்ரைஸ் மாறும். மரம் ஏறவர் ஒரு மரமாக ஏறி தேங்காய் எல்லாமே வெட்டி போட்டாங்க. அங்கே வெட்டி போட்ட தேங்காய் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போடணும். நாங்கள் ஆட்களை யாருமே வர வைக்கல, நாங்களே ஒன்றா எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போட்டோம். தேங்காய் எடுத்துகிட்டு போட ஆட்களை வர வச்சோன்னா அதுக்கு தனியாக அவங்க கூலி கேட்பாங்க. அதனால நாங்கள் வர வைக்கல. ஒரு மரத்தில் ஆவரேஜாக நாங்கள் ஒரு 25 தேங்காய் அறுவடை பண்ணோம். அப்படி 20 மரத்தில் பண்ணோம். ஸோ டோட்டலாக 550 தேங்காய் அறுவடை பண்ணோம். இந்த 550 தேங்காயில் ஒரு 50 தேங்காய் சின்ன சின்ன தேங்காவாக இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன தேங்காவை அவங்க வாங்கலை. அந்த சின்ன சின்ன தேங்காய் போக நாங்கள் ஒரு 100 தேங்காய் வீட்டுக்கு வச்சுக்கிட்டோம். 400 தேங்காய் நாங்கள் விற்றுட்டோம். ஒரு தேங்காய் 19 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸில் பேசி வச்சு நாங்கள் விற்றோம். ஒரு தேங்காய்க்கு 19 ரூபா அப்படின்னு பேசினதுனால அவங்க நம்ம இப்போ 100 தேங்காய் விற்க போகிறோன்னா ஒரு 13 தேங்காய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி அவங்க பேசினாங்க. இந்த 400 தேங்காயில் நாங்கள் 52 தேங்காய் எக்ஸ்ட்ராவாக 400 தேங்காயில் 52 தேங்காய் போக டோட்டலாக 348 தேங்காய்க்கு மட்டும் அவங்க எங்களுக்கு பே பண்ணாங்க. நாங்கள் டோட்டலாக தேங்காய் விற்றது எங்களுக்கு ப்ராஃபிட் 6612 ருபீஸ் வந்துச்சு. நாங்கள் தேங்காய் விற்றது அண்ட் ஒரு 100 தேங்காய் நாங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிட்டோம்ல. ஸோ இங்கே எல்லாமே போக எங்களுக்கு 6612 ருபீஸ் ப்ராஃபிட் ஆச்சு. ஸோ நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இப்படி அறுவடை பண்ணுவோம். அது டிபெண்ட் ஆகும். ஒரு தடவை நிறைய தேங்காய் வரும், ஒரு தடவை எங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். அண்ட் ப்ரைஸு கூட ரொம்ப கம்மியாக போகும். இந்த தடவை 19 ரூபா போயிருக்கு, ஒரு தடவை எங்களுக்கு 10 ரூபா கூட போயிருக்கு, 9 ரூபா கூட போயிருக்கு. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு சீசன் மேலே டிபெண்ட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வீடியோஸ், ஃபார்மிங் ரிலேட்டட் வீடியோஸ், நாங்கள் என்னென்ன அறுவடை பண்ணோம், நாங்கள் எங்கள் தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்கோம் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.